இரண்டாம் உலகப் போர். இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுக்கு போர்க்களங்களும் உயிரிழப்புகளும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு பெரிய புயல். அந்த புயலுக்கு நடுவுல பிரிட்டிஷ் ஆட்சியில சிக்கி தவிச்ச இந்தியா தனக்கான விடுதலைக்கு ஒரு புது வழிய கண்டுபிடிச்சது. வாங்க அந்த ஆச்சரியமான அதே சமயம் சர்ச்சையான பாதையோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். 1939ஆம் வருஷம் உலகமே போருங்கிற நெருப்புல பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க இந்தியால ஒரு தலைவர் அந்த நெருப்புல இருந்தே தன்னோட நாட்டுக்கு விடுதலை வெளிச்சத்தை பார்த்தார். அதாவது பிரிட்டிஷ் பேரரசு எப்போ அழியுமோ அப்போதான் இந்தியாவுக்கு விடியர்னு கனவு கண்டார். சோ இதுதான் நம்மளோட முக்கியமான கேள்வி. உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பேரழிவ ஒரு நாடு எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிச்சு? வாங்க இந்த வியூகத்துக்கு பின்னால இருக்கிற கதைய இப்ப நாம முழுசா பார்க்கலாம். இந்த கதையை நாம சரியா புரிஞ்சுக்க முதல்ல அப்போதைய உலக அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா உலகம் ஒரு செஸ் போர்டு மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பெரிய டீமா பிரிஞ்சு. சரி, அந்த 2 அணிகள்ல யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த 2 டீமையும் நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் சேர்ந்த நேச நாடுகள். இன்னொரு பக்கம் ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் சேர்ந்த அச்சு நாடுகள். இது வெறும் நாடுகளுக்கு இடையிலான சண்டை இல்ல, 2 விதமான கொள்கைகளுக்கு நடுவுல நடந்த ஒரு பெரிய யுத்தம்னே சொல்லலாம். சரி, இவ்ளோ பெரிய போர் எப்படி திடீர்னு வந்துச்சு? ஒரே ஒரு காரணத்தாலெல்லாம் இல்லைங்க. ஹிட்லரோட ஆக்கிரமிப்பாசை, முசோலினியோட விரிவாக்க திட்டம், ஜப்பானோட பேராசை, இப்படி பல விஷயங்கள் ஒன்னு சேர்ந்துதான் இந்த உலக போரே வெடிச்சுது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய சர்வதேச அமைப்பும் அப்போ ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கலாம். இந்த அச்சு நாடுகள்ல 2 முக்கியமான கொள்கைகள் இருந்துச்சு. ஒன்னு நாசிசம், இன்னொன்னு ஃபாசிசம். ஹிட்லரோட நாசிசம் ஜெர்மன் ஆரிய இனம்தான் உயர்ந்ததுன்னு சொல்லுச்சு. ஆனா முசோலினியோட ஃபாசிசம் ஒரே கட்சி தான் நாட்டை ஆளணும்னு சொல்லுச்சு. பாத்தீங்கன்னா 2மே சர்வாதிகாரம்தான், ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்துச்சு. இதுதான் உங்களோட எல்லா செயல்களுக்கும் அடித்தளமா இருந்துச்சு. இந்த உலக அரசியல் செஸ் விளையாட்டுல இந்தியா வெறும் ஒரு காயா மட்டும் இருக்க விரும்பல. அது தனக்குன்னு ஒரு புது ஆட்டத்தை ஆட நினைச்சது. அந்த ஆட்டத்தை வழிநடத்தினவர் தான் அந்த புரட்சி தலைவர். வாங்க அவரோட துணிச்சலான பயணத்தை இப்ப பார்க்கலாம். அந்த தலைவர் வேற யாரும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸ். காந்தியோட அஹிம்சை வழியில அவருக்கு முழுசா உடன்பாடு இல்ல. போராடிதான் சுதந்திரம் வாங்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினாரு. இதனால காங்கிரஸ்ல இருந்து விலகிட்டாரு. பிரிட்டிஷ்காரங்க அவரை முடக்க நினைச்சு வீட்டு காவல்ல வச்சப்போ அவர் ஒரு பயங்கரமான பிளான் போட்டாரு. அது இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு தப்பித்தல் திட்டம். நிஜமாவே ஒரு சினிமா சீன் மாதிரி தான் இது. மாறுவேஷத்துல கல்கத்தாவிலிருந்து தப்பிச்சு பிரிட்டிஷ் போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நேரா ஜெர்மனிக்கு போறாரு. எதுக்கு? நேரா ஹிட்லரை பார்த்து பேச. அவரோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ரிஸ்கானது. எதிரிக்கு எதிரி நண்பன். இது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். பெர்லின் ரேடியோவிலிருந்து ஒலிச்சு இந்த குரல் இந்தியால லட்சக்கணக்கான இளைஞர்கள் மனசுல ஒரு விடுதலை தீய பத்த வச்சது. இது அகிம்சை போராட்டத்துக்கு ஒரு நேரடி சவாலா இருந்துச்சு. ஆயுதமேந்தி போராட ஒரு நேரடி அழைப்பு. போஸோட அந்த வார்த்தைகள் சும்மா காத்துல போயிடல. அது துப்பாக்கிகளா, ராணுவ வீரர்களா, ஒரு செயல் வடிவமா மாறுச்சு. அதுதான் இந்திய தேசிய ராணுவம், அதாவது INA. இந்திய விடுதலைக்காக வெளிநாட்டு மண்ணுல உருமான ஒரு ராணுவம். சிங்கப்பூர்ல ஆரம்பிச்ச இந்த ராணுவம் டெல்லி ஷலோங்கிற முழக்கத்தோட இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துச்சு. ஒரு பெரிய கனவோட அவங்க கிளம்புனாங்க. ஆனா போர்க்களத்தோட நிலைமை அவங்களுக்கு சாதகமா அமையல. ரொம்ப வீரமா சண்டை போட்டாலும் கடைசில பிரிட்டிஷ் படைக்கிட்ட தோத்து போனாங்க. ஆனா அவங்களோட தியாகம் வீணா போகல. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இங்க இந்திய தேசிய ராணுவத்தோட கதை இப்படி முடியற நேரத்துல அங்க உலகப் போரோட கடைசி கட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் உலகம் எப்படி மாறுச்சுன்னு பாப்போம். ஜெர்மனி சரணடைஞ்சதும் ஐரோப்பாவில போர் முடிஞ்சுது. ஆனா ஜப்பான் மட்டும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அப்போதான் மனுஷ சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு பயங்கரம் நடந்துச்சு. ஹிரோஷிமா, நாகசாக்கி மேல அணுகுண்டுகள் வீசப்பட்டது. அந்த பேரழிவோட 2ஆம் உலகப் போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இந்த போரோட முடிவுல கிடைச்ச அமைதிக்கு நாம கொடுத்த விலை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 5 கோடி உயிர்கள். நினைச்சு பாருங்க, 5 கோடி பேர். இந்த ஒரு நம்பர் போதும் இந்த போரோட கோரத்தையும் இது ஏற்படுத்தின பாதிப்பையும் நம்ம புரிஞ்சுக்க. இது உண்மையிலே சரித்திரத்தோட இருண்ட பக்கங்கள்ல ஒண்ணு.
போரோட சாம்பல்ல இருந்து ஒரு புது உலகம் பிறந்துச்சு. ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாம் தன்னோட சூப்பர் பவர் அந்தஸ்தை இழந்துட்டாங்க. அதுக்கு பதிலா அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் புது உலக சக்திகளா உருவானாங்க. இது அடுத்ததா பனிப்போர், அதாவது கோல்ட் வார் ஆரம்பிக்க காரணமாச்சு. இந்த அதிகார மாற்றத்தால இந்தியா மாதிரி பல காலனி நாடுகள் சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல சூழல் உருவாச்சு. ஒரு பக்கம் போஸோட ஆயுத போராட்டம், இன்னொரு பக்கம் காந்தியோட அகிம்சை போராட்டம். இதெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷார இந்தியாவை விட்டு வெளியேற வச்சது. கடைசியா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்காக தம் வாழ்க்கையே பணயம் வச்ச நேதாஜிக்கு என்ன ஆச்சு? விமான விபத்துல இறந்துட்டாருன்னு ஒரு கதை சொல்லப்படுது. ஆனா அது உண்மையா? இல்ல அவர் தப்பிச்சு எங்கேயோ தலைமறைவா வாழ்ந்தாரா? இது இன்னிக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாவே இருக்கு. ஒருவேளை சில சரித்திர மர்மங்களுக்கு பதிலே கிடைக்காதோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?